வணக்கம். நம்ம பாப்பநாடு உறவுகளுக்கு இந்த மாலை நேரத்துல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய முகநூல் பக்கமானது வந்து எல்லா விதமான கொள்கைகளுக்கும் பொதுவானது. உதாரணத்துக்கு வந்து ஆன்மீகத்துல பார்த்தீங்கன்னா, இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் அனைத்து விதமான கொள்கைகளை பின்பற்ற முக்கியமான நபர்களையும் பேட்டி எடுத்து போடுவோம். ஆன்மீகத்தை தாண்டி நாத்திகவாத கொள்கைகளை பிடிப்பா நிற்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களையும் நாங்க இனங்கண்டு அவர்களை பேட்டி எடுத்து போடுறோம். அந்த வகையில இன்னைக்கு நாங்க சந்திக்க வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா உத்தராபதி. இவர் வந்து கண்ணுக்குடி கிழக்கு வளையக்காடு பகுதியைச் சேர்ந்தவர். நான் சின்ன வயசுல, அதாவது தொன்றாமட்டு கிழக்கு வளையக்காடு பகுதியைச் சேர்ந்தவர். இன்னைக்கு வந்து நான் இவரை சந்திக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயாவ. அவருடைய கொள்கைகள், அதாவது அந்த நாத்திகத்திலிருந்து அணு அளவும் பிசகுனதே கிடையாது. சரி, நாத்திகம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொது தொண்டு, பொது தொண்டுல இருந்து முன்னணியில நிற்கக்கூடியவர். அவரை நான் வந்து இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஐயாவை நான் சந்திச்சு, அவர் நாத்திக பாதையில கடந்து வந்த சில சம்பவங்களை கேட்டு தெரிஞ்சு முகநூல் பக்க நேயர்களுக்கு சொல்லலாம்னு வந்திருக்கேன். ஐயா வணக்கம். வணக்கம். நான் உங்களை இன்னைக்கு நான் சந்திக்க வந்திருக்கேன். நான் பாப்பநாடு முகநூல் பக்கம் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கேன் ஐயா. இதன் மூலியமா அடுத்த தலைமுறைக்கு வந்து உங்களை பத்தி சில தகவல்களை நான் சொல்லலாம்னு வந்திருக்கேன். நீங்க வந்து நாத்திக கொள்கைகள்ல இங்க இருக்கிற ஒரு சில பேர்கள்ல நீங்களும் ஒருத்தர். ஆமா. பெரியாரிய தொண்டர்னு சொல்ல போனோம்னா, கண்ணுக்குடி தொன்றாமட்டு பகுதியில முதல்ல நினைவு கூர்றது உங்களுடைய பேரு தான், உங்களுடைய உருவம் தான். அந்த அளவுக்கு வந்து நாத்திகவாத கொள்கைகள்ல நீங்க வந்து பிடிப்பா நிற்கக்கூடிய ஒருத்தர். நீங்க ஐயா எந்த வருஷம் இந்த இயக்கத்து மேல உங்களுக்கு பற்று வந்துச்சு? நீங்க எப்ப இதுக்கு இந்த இயக்கத்தின் பால் ஈர்க்கப்பட்டீங்க? சொல்லுங்க. 69 ஐயா சலதரப்பட தஞ்சாவூர்ல நடைபெற்றுச்சு. 69ல. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி. அப்ப நீங்க வந்து ஐயாவை போய் பார்த்தோம். ஆ, அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு ஆ, இன்ஸ்பெக்டர் ஆஸ்பத்திரியில வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர் அவர் சீர்காழியிலேருந்து வந்தவர் குருசாமி. ஆ, அவர் திராவிடத்துல இருந்தவர். ஆ, அவர் எங்க ஊருக்கு வந்து விடுதலை பத்திரிக்கை இருந்துச்சு. ஆ, அதை நான் படித்தேன். ஆ, அடுத்து அவரு தலைமை அவர் பேச்சில தான் ஆ, 20ஆம் ஆண்டு நாடகம் நடிச்சோம். ஆ, அதுக்கு ஐயா தான் பெரியார் தலைமையேற்றாரு. ஆ, அடுத்து 71ஆம் ஆண்டு ஆ, எங்க ஊருக்கு வந்திருந்தார் பெரியாரு. ஆ, அடுத்து 72ஆம் ஆண்டு ஆ, எங்க ஊர்ல பகுத்தறி பிரச்சார பொதுக்கூட்டம்னு ஆ, அப்போ மாவட்ட தலைவர் தோழி சுப்பிரமணியம், ஆ, சித்திரப்பட்டி சார்ந்தேன் ஆ, இவங்கெல்லாம் நடத்துனாங்க. ஆ, இவ்வளோ பெரியார் ஆ, மகனை செல்வா கலைத்தவருடைய கலை நிகழ்ச்சி ஆ, நடந்துச்சு. ஆ, அடுத்து 73ஆம் ஆண்டு ஆ, ஐயாவுடைய கடைசி மாநாடு ஆ, சென்னையில் நடைபெற்ற மாநாட்டுக்கு போயிருந்தோம். ஆ, அடுத்து 24ஆம் தேதி டிசம்பர் 24 ஐயா மரணம். ஆ. அதற்கும் போயிருந்தோம். சரி ஐயா. நான் இப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேல கண்ணுக்குடி தொன்றாமட்டு பகுதிக்கு அவர் வந்திருக்காரு. வந்திருக்காரு. அது பெரியார் வந்திருக்காரு. ஒரு தடவை தான் எனக்கு தெரியும் வந்தது. ஆ, 2 முறை. ஆ. அதுக்கு முந்தி 10 திருமணத்துக்கு தலைமை நடத்தியிருக்காரு. கண்ணுக்குடி தொன்றாமட்டு வந்திருக்காரு. அந்த 10 தடவை நீங்க ஒரு தொண்டனா இருந்து அவரை வரவேற்றிருக்கீங்க இங்க. அது 10 இல்ல 2 ஒரு முறை தெரியுங்க. ஆ, அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு